ஹாய் மை டியர் பாலிவுட் பீப்புள், சில்ட்ரன்ஸ் வியூவர்ஸ், உலக மக்களே. நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஆமாம், 21,000 வீடியோ போட்டிருக்கேன். எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னாக்க 10 நிமிஷம், அரை மணி நேரம், ஏன் 1.5 மணி நேரம் வீடியோலாம் இருக்குது. என் வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், வாழ்வாதாரத்துக்கு உண்டானது. ஸோ இன்றைக்கி நான் ஒரு அற்புதமான வீடியோ கையில் எடுத்து வச்சுன்னுக்கிறேன். ஏற்கனவே நான் இது சம்மந்தமாக ஒரு 1000 வீடியோ மேலே போட்டிருக்கேன். ஒரு 1000 வீடியோ இருக்கும். யாரும் இல்லை, நம்ம நாஸ்டாமஸ் பற்றி தான். நாஸ்டாமஸ் அவருடைய சரித்திரம் பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ கையில் எடுத்துன்னு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த நாஸ்டாமஸ் பற்றி அறிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு பொக்கிஷம் மாதிரி இருக்கும். நான் ரொம்ப புரியும்படியாக பாமர மக்கள் இருக்காங்க இல்லையா, படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள், அவர்களுக்கு புரியணும் அப்படின்னு தான் நான் இந்த யதார்த்த பாஷையில் கலோக்கல்னா இந்த வட்டார பேச்சு, லோக்கல் பாஷை சொல்கிறாங்கல்ல, லோக்கல் பாஷை, அதில் நான் பேசிகிட்டு இருக்கேன். சரி, வளன்னு பேசாமல் அப்படியே நான் வீடியோக்குள்ளே போயிடுறேன். நாஸ்டாமஸ் அவர்களின் வரலாறு. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம எதுலலாமோ இன்வெஸ்ட் பண்ணுறோங்க, எதுலலாமோ. ஆமாம், தங்கத்தில், அதில் இதில், அங்கே ஆமாம், வீடு மேலே, நிலம் மேலே, பேட். ஆனால் ஒரு 50 ரூபாங்க, ஒரு 50 ரூபா ஒரு புஸ்தகத்துக்கு மேலே, ஒரு புக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் வாழ்வுக்கேங்க, உங்கள் வாழ்வுக்கே கடைசி வரைக்குங்க, உங்கள் காலம் முழுதுங்க, வெறும் 50 ரூபா தாங்க ஒரு புஸ்தகங்க. உங்களுக்கு அறிவுக்கு சம்பந்தமான, ஆமாம், ஒழுக்கம், நடை, உடை, பாவனை, நேர்மை, உண்மை, இது சம்பந்தமான ஒரு புஸ்தகம் 50 ரூபா. அந்த புஸ்தகம் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்கள் காலத்துக்கு தேவையான அறிவை அந்த புஸ்தகம் வெறும் 50 ரூபா அது உங்களுக்கு கொடுத்துடும். நீங்கள் 5 கோடி ரூபா இல்லைங்க, 50 லட்சம் கோடி ரூபா நீங்கள் பேங்க்கில், நிலத்தில் எங்கே போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு சுதந்திரத்தையோ, சுகத்தையோ, நிம்மதியையோ, அமைதியையோ கண்டிப்பாக தராதுங்க. சரி, நம்ம அப்படியே இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்க இந்த புஸ்தகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நான் அப்படியே அது உள்ளே போகாமல் இப்போ பாருங்களேன். நாஸ்டாமஸ் வாழ்ந்த கதை ஒரு விஷயம். அப்புறம் நீதிமன்றத்தில் 1558, இது இண்டெக்ஸ் தான். இந்த இண்டெக்ஸ் ஒவ்வொரு விஷயம், இது பற்றி ஒரு விஷயம் இந்த புஸ்தகத்தில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி புஸ்தகங்கள் லட்சம் ஆசிரியர்களாக செஞ்சுரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் புஸ்தகம். அது நாஸ்டாமஸ் அவர் வாழ்ந்த காலங்களில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். அதுலேருந்து தான் எடுத்து எல்லாரும் அதை அவங்க இஷ்டப்படி, ஆமாம், சொற்கள் பிழை, அந்த பிழை, இந்த பிழை, கருத்து பிழை, ஆமாம், எக்ஸ்பிளைனிங்கில் தப்பா, இப்படி எல்லாரும் அந்த புஸ்தகங்களை போட்டு விற்று பெரிய கோடீஸ்வரர்லாம் ஆகியிருக்காங்க. ஏன் தன்னைத்தானே நாஸ்டாமஸ் சொல்லிக்கிறவங்களாம் இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னாக்க நாஸ்டாமஸ் வாழ்ந்த கதை நீதிமன்றத்தில் 1556 அதுதான் லாஸ்ட் அவருடைய கிளைமேக்ஸ். அது 1503 என்பது அவருடைய பிறப்பு. 1503 to 1556 அதோட அவருடைய கதை முடிந்து விடுகிறது. 600 ஆண்டுகளுக்கு முன்பு, கிபி. இது 2025 இல்லையா? ஸோ உலகின் எதிர்காலத்தை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னவர். அப்புறம் பிரபல பெண்மணிகள் பற்றியும் ஏகப்பட்ட விஷயங்களை சொன்னவர். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கண்ணில் தெரியும் எதிர்காலம். ஆமாம், அவர் கண்ணில் தெரிந்து எதிர்காலம் யாரெல்லாம் பற்றி பேசியிருக்காருன்னு கேட்டால், நெப்போலியன், கென்னடி சகோதரர்களின் படுகொலை பற்றி பேசியிருக்கிறாரு, அயதுல்லா கோமேனி பற்றி அவர் பேசியிருக்கிறாரு, மன்னர் ஷா வெளியேற்றம் அதை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு, லூயி பாஸ்டர் பற்றி அவர் பேசியிருக்கிறாரு, ஆலிவர் கிராம்ஸ் பற்றி அவர் பேசியிருக்கிறாரு, முதலாம் எலிசபெத் பற்றி அவர் பேசியிருக்கிறாரு, ஹிட்லர் பற்றி அவர் பேசியிருக்கிறாரு, முசோலினி பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. அப்புறம் நிறைய பாருங்க, இந்த உலக போர் நிகழ்வுகள் நம்ம சொல்லுவோம்ல, பெரிய பெரிய விஷயம், அந்த மாதிரி உலக போர் பற்றி அவர் பேசியிருக்கிறாரு, 3ஆம் உலக போர் பற்றியும் அவர் பேசியிருக்கிறாரு, நீர்மொழிகள் கப்பல் பற்றி பேசியிருக்கிறாரு, உலகம் அழியுமா அதை பற்றியும் பேசியிருக்கிறாரு, தங்கம் விளையும் பூமி அதை பற்றியும் அவர் பேசியிருக்கிறாரு, 4ஆம் உலக போர் அது கூட இருக்குதான். 4ஆம் உலக போர் இப்போ நம்ம 3ஆம் உலக போர் இன்னும் வந்துருச்சு தெரியல. பட் 4ஆம் உலக போரும் இருக்கா அதை பற்றியும் அவர் பேசியிருக்கிறாரு, வால் நட்சத்திரம் பற்றி பேசியிருக்கிறாரு, குண்டு மழை பற்றி பேசியிருக்கிறாரு, நாடே கடலில் மூழ்கும் அதை பற்றியும் பேசியிருக்கிறாரு, ஆசியாவில் பூகம்பம் அதை பற்றியும் அவர் பேசியிருக்கிறாரு, 3ஆம் உலக போருக்கான முன் ஏற்பாடுகள்
என்னெல்லாம் செய்யணும் அதை பற்றியும் அவர் வந்து பேசி இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2022க்கு பிறகு தாங்க அவர் ரொம்ப வந்து மும்முரம் காட்டுறாரு. அதுக்கு முன்னாலெல்லாம் வந்து வந்தார் பேசுறாரு, நடந்தது நடுகளை அதெல்லாம் விட்டுருங்க. பட் இந்த 2002 தட் மீன்ஸ் 21st செஞ்சுரி இங்கே தாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் வருது. அதுதாங்க இந்த புத்தகம் நம்ம எல்லாரும் இன்னைக்கு வாங்கி படிக்கிறாங்க. நீங்களும் தயவு செஞ்சு வாங்கி படிங்க. எல்லா பெரிய புத்தக கடையிலையும் இது கிடைக்குங்க. this கிடைக்கும். ஓகேங்களா? அப்புறம் 2022க்கு பிறகு இப்போ தாங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். சரிங்களா? எண்ணெய் கிணறுகள் என்னவாகும்? எண்ணெய் கிணறுகள் ஆமாம் ஐரோப்பா நாடுகளில் இருக்குது இல்லை, எண்ணெய் கிணறுகள் என்னவாகும்? இந்தியாவில் ஆங்கிலேய நிர்வாகம் எப்படி இருக்கும்? இந்தியாவில் ஆங்கிலேய நிர்வாகம் எப்படி இருக்கும்? அப்புறம் 2002 ஐரோப்பா, 2002 ஐரோப்பா. அப்புறம் பாருங்க, சுவிட்சர்லாண்டில் பஞ்சம். சுவிட்சர்லாண்டிலே பஞ்சம் வருவாங்க. அப்பா உலகத்தில் இருக்கிற வெள்ளம் திருட்டு படத்தை கொண்டு போய் சுவிட்சர்லாண்டில் தான் என்ன பண்ணலாம், சுவிஸ் பேங்கில் தான் வந்து முடக்கி வைக்கிறான் திருட்டுத்தனமாக. ஒரு கிறிஸ்துவ நாட்டில் எவ்வளோ பெரிய ஐக்கியத்தனம் பார்த்தீங்களா? ஸோ சுவிட்சர்லாண்டில் பஞ்சம் வருவாங்க. அப்புறம் இந்தியா வலிமை பெறுவாங்க. அப்புறம் பாருங்க, பிரான்ஸும் சீனாவும் மோதி கொள்ளுமாங்க. பிரான்ஸும் சீனாவும் மோதி கொள்ளுமாங்க. அப்புறம் கிரக சேர்க்கை கெடுதலுங்க. என்னதுங்க? ஆமாம், கிரக சேர்க்கை கெடுதல் இல்லையா அதுங்க. அப்புறம் பாருங்க, ஒரு கடத்தல். அப்புறம் ஆப்பிரிக்க வரலாறு. அப்புறம் புயலும் மழையும். அப்புறம் வல்லரசுகளின் எழுச்சியும் வீழ்ச்சியும். அப்புறம் வட ஐரோப்பாவில் இயற்கை சீற்றம். அப்புறம் வால் நட்சத்திரம். அப்புறம் வாட்டிகன் மீது தாக்குதல். அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் போர். அப்புறம் அதிகாரம் இழக்கும் ஐரோப்பா. அப்புறம் அச்சரேகை. ஆமாம், அச்சரேகை அது. அப்புறம் அமெரிக்கா அழியுமாங்க. ஆமாம். அப்புறம் மனித மிருகம். அப்புறங்க பிரான்சின் அடுத்த அரசன் யார்? பிரான்ஸுடைய அடுத்த அரசன் யார்? அப்புறம் 2026க்கு பின் என்னது? பிரான்சின் அடுத்த அரசன் யார்? 2026க்கு பின் ரொம்ப முக்கியங்க. இந்த 25ங்க, 26 அடுத்தது வரப்போகுதுங்க. அப்போ இங்க பிரான்சின் அடுத்த அரசன் யார்? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்விங்க இது. 2026க்கு பின்னா அது பார்த்துங்க. அப்புறம் நியூயார்க்கில் கொள்ளையாம். அதுக்கப்புறம் இயற்கையின் சீற்றம் துருக்கியின் மீது பாயும். இயற்கையுடைய சீற்றம் வந்து துருக்கியின் மீது பாயும். துருக்கின்னா ஒன்று உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வரணும்? கஜினி முகமது ஞாபகத்துக்கு வரணும். ஆமாம். அப்போ சரியா? சரி. கடைசி பகையாளி எப்போது பிறப்பான்? நானா? கடைசி பகையாளி எப்போது பிறப்பான்? அப்புறம் ஐரோப்பா அடிமைப்படுமாங்க. அப்புறம் பிரிட்டன் பிரிட்டனும் அடிமை ஆகுமாங்க. அப்புறம் விஷம் கலந்த நியூயார்க் நீர் தேக்கமாங்க. நியூயார்க் தேக்கம் இருக்கு இல்லையா, அது விஷம் கலக்கப்பட்டதா இருக்குமா? விஷம் கலந்த நியூயார்க் நீர் தேக்கும். அப்புறம் என்னது? கப்பல்கள் மூழ்கும். அப்புறம் கடைசியாக இந்தியாவில் ஒரு 2 விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அது வீரப்பெண்மணின்னு சொல்லியிருக்கிறார். இந்தியா வீர பெண்மணி. அப்புறம் எல்லாரும் சமம் என்றாகும் நாளாங்க. ஸோ இறுதி கட்டம் என்று ஒன்று எல்லோரும் சமமாகும் நாள் என்று ஒன்று. இப்போ நான் படித்த இண்டெக்ஸ் பூரா இது உள்ள விரிவாக இருக்குது, ரொம்ப விளக்கமாக இருக்குது. அவ்வளோத்தையும் நம்ம பார்க்க வேண்டாம். நாஸ்டாமஸ் யார் அப்படி பார்த்துடுவோம். நாஸ்டாமஸ் த செஞ்சுரிஸ் அப்படி சொல்லிட்டு அது ஒரு புத்தகங்க. அது ஒரு செயல் புத்தகம். அது ஒரு 996 செயல்களோ என்னமோ இருக்குது. சரியாக தெரியல, நான் நிறைய தடவை படிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் அது உள்ளே போய் பார்த்துக்குங்க. சும்மா மேலோட்டமாக நான் அவரை பற்றி சொல்லிடுறேன். ஸோ தி செஞ்சுரிஸ் அப்படி என்ற ஒரு நூல் உலகில் பைபிளுக்கு அடுத்தபடி அதிகம் விற்பனை ஆன ஒரு நூல் அது. ஆமாம், உலகத்தில் பைபிளுக்கு அப்புறமா அதிகமாக விற்ற ஒரு நூல் எதுனாக்க இந்த செஞ்சுரிஸ் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் இல்லை, செஞ்சுரிஸ். ஏன்னா அதுதான் மூலப்பத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அதில் இருந்துதா உலகத்தில் இருக்கிற எல்லா 195 நாடுகள்லையும் அவர் பற்றி தெரிஞ்சிருக்கோம். அவரை பற்றி அந்த கவிஞர்கள், ஆசிரியர் மீன்ஸ் எழுத்தாளர்கள் எல்லோருமே அவர் அந்த
செஞ்சுரிஸ் என்ற அந்த மூல புத்தகத்தில் இருந்து தான் எடுத்து அவர்களுக்கு வாய்க்கு வந்த மாதிரி சொற்கள் பிழை, எழுத்து பிழை, அப்புறம் விளக்க உரையில பிழை, அப்புறம் இடை சொருகள் இப்படி நடக்காது. ஆளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பாட்டு எழுதி அவங்க பாட்டு புத்தகத்தை போட்டு அவங்க பாட்டு விற்று காசாக்கி பணமாக்கி செட்டில் ஆகிட்டாங்க. அது ஒரு பக்கம் அது அப்படியே இருக்கட்டும், சரிங்களா? ஸோ அப்படி அது ஒரு செஞ்சுரி என்றால் நூற்றாண்டு மட்டும் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். செஞ்சுரின்னா நம்ம நூற்றாண்டுன்னு தான் சொல்லுவோம், அது வேற இது வேற. செஞ்சுரிஸ் என்பது அவருடைய தொகுப்பு நூல் அல்லது முதல் நூல் அல்லது மூலப்பத்திரம், அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கணும். அதில் 4 வரிகள் கொண்ட செய்யுள்ஸ். அதில் தான் அவர் ஏகப்பட்ட விஷயங்களை டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. டைரக்டா அவர் எதையுமே சொல்லலை, இன்டைரக்டா சொல்லியிருக்கிறாரு. அந்த இன்டைரக்டா சொன்னதை நம்ம மக்கள் கண்ணாமூனான்னு புரிஞ்சுக்கிறான். என்னங்க அது ஏதோ சொல்லியிருக்குது, அது போய் இது கூட மேட்ச் பண்றாங்களே, என்னங்க அவரு எதையோ எழுதி வச்சிருக்காரு, அதை போய் இந்த சம்பவத்துக்கு கூட மேட்ச் பண்றாங்களே, இப்படி ஆளுக்கு சம்பந்தம் இல்லாம மேட்ச் பண்ணியும் மேட்ச் பண்ணாமலும் இப்படி அது போய் நிறுது. அது நம்ம சொல்லறதுக்கு முடியாது, ஏன்னா நம்ம ஆசிரியர் இல்லையே. நம்ம ஒரு ஆசிரியர் எழுதின புத்தகத்துல இருந்து நம்ம எடுத்து பேசுறோம், அவ்வளவுதான். அவர் சொன்னது நடக்கலை, அதை நான் ஒன்றும் நேரில் போய் பார்க்கல. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இப்படி 1568 ஆண்டில் அச்சிடப்பட்ட மூல பிரதியிலிருந்து இன்று வரை எழுத்துப்பிழைகள் சொற்பிழைகள் இன்னும் தொடர்ந்தபடி தாங்க இருக்குது. எப்போ பார்த்தீங்கன்னாக்க இது 1568 இந்த செஞ்சுரிஸ் அந்த புக்குடைய வயது, அப்போதாங்க அது வெளியே வருது. அவர் 1503 பிறந்துட்டார், அப்போ அவர் குழந்தை தானே. அதுக்கப்புறம் அவருக்கு குடும்பம், கல்யாணம், படிப்பு, அது இது, பிளேக் நோய், டாக்டர், ரசவாதம், அப்படி ஏகப்பட்ட ஃப்ளாஷ்பேக் இருக்குது. நம்ம அது உள்ளலாம் போவேனா, அது உள்ள டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் இந்த புத்தகம் வாங்கி படிச்சிக்க. ஸோ இந்த செஞ்சுரிஸ் அப்படின்ற அந்த மூலப்பத்திரம், மூல புக்கு, அந்த அந்த செயல்கள் கொண்ட அந்த புத்தகம் என்ன பாஷையில் அப்போ அது அந்த வருடம் 1568. ஒரு பாயிண்ட் மைண்டில் வச்சுங்க, அந்த புத்தகம் 1568 வெளிவந்த ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் தாங்க சூடு பிடிக்குது எல்லாமே, ரைட்டா? அது ஒரு விஷயம், அது அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அப்படியே அதை விட்டுடுவோம். அதை விட்டுட்டு அவங்க ஃபேமிலிக்கு போயிடலாம். என்ன இதான் சொல்லியாச்சு. அப்புறம் அதுலேருந்து அவங்க ஃபேமிலின்னு பார்த்தாக்கங்க, நாஸ்ட்ரடாமஸின் தந்தை ஜாக்ஸுங்க, அவங்க அப்பா பேர் ஜாக்சன். ஆமாம், பரம்பரையாங்க அவங்க வியாபாரம் இந்த அரிசி பருப்பு இந்த மாதிரி தானியங்கள் வியாபாரம் தான் அவங்க வியாபாரம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குடும்பங்க அது. ஜாக்ஸ் தனது தந்தை சுயக அனுமதி பெற்று, ஜாக்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க அப்பாவுடைய இது அனுமதி மீன்ஸ் அவர் சம்மதத்தோட என்ன பண்ணுறாரு, அவர்களுடைய ஒரு அவர்களுடைய ஒரு குடும்ப நண்பர் டாக்டர் ஜீன் அவர் பேர் என்பவரோட தங்குறாருங்க. டாக்டர் ஜீன் அப்படின்ற ஒரு கூட ஜாக்ஸ் தங்குறாருங்க. அவங்க அப்பா தான் போய் தங்குடா அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஸோ கல்வி அந்த ஜீன் கிட்ட போயிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு, கல்வி பயின்றார். வியாபாரத்தில் நாட்டம் இல்லை அவருக்கு. வியாபாரத்தில் அவங்க அப்பா அந்த தானிய வியாபாரத்தில் நாட்டம் இல்லை, போய் கற்றுக்கிறாரு. அவருக்கு டாக்டர் ஜீன் சொல்லிக் கொடுக்குறாரு. என்னெல்லாம் கணிதம் சொல்லிக் கொடுக்குறாரு, வானவியல் சொல்லிக் கொடுக்குறாரு, ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குறாரு, மருத்துவம் சொல்லிக் கொடுக்குறாரு. மற்றும் பாஷைகள் பார்த்தீங்கன்னாக்க கிரீக்கு, லத்தீனு, ஹீப்ரு மொழிகளில் தேர்ந்தவர் அவர். யாரு அவரு ஜாக்ஸுடைய அந்த குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்க அந்த டாக்டருங்க ஜீன், அவரு அந்த மாதிரி எல்லா பாட்டிலையும் தேர்ச்சி பெற்ற ஒரு கணிதம், ஒரு இது அந்த கணிதம், வானியல், ஜோதிடம், மருத்துவம், கிரீக், லத்தீன் இந்த மாதிரி தேர்ச்சி பெற்றவருங்க. அப்படிப்பட்ட ஒரு தேர்ச்சி பெற்றவர்கிட்ட இவர் பண்ணாலும் இவரும் தேர்ச்சி தானே பெற்று ஆகணும். ஆமாம், பின்ன இது கன்றுக்குட்டி கூட தானே சேரணும், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அவருடைய குடும்பம் இந்த ஆமாம் தேர்ந்தவர். அவருடைய குடும்பம் யூத மதத்தை தழுவியது. யாருடைய குடும்பம் நம்ம தீர்க்கதரிசி நாஸ்ட்ராடமஸ். இந்த குடும்பம் எதை தழுவியது? யூத மதத்தை தழுவியது. சரிங்களா? அப்போ அதுக்கப்புறம் அவங்க கிறிஸ்துவ மதத்துக்கு வராங்க. அதை பற்றிலாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்க அது 1501 இந்த பிரான்ஸ் மன்னர் 12ஆம் லூயி யூதர்கள் அனைவரும் தங்கள் மதத்தை விட்டுவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். அவர் 3 மாத கால கெடு கொடுத்திருந்தார். அந்த காலகட்டத்தில் ஜாக்ஸ் டாக்டர் தன் வீட்டில் தான் தங்கியிருந்தார். அவரின் தெற்கு பிரான்சில் செயின்ட் ரெமி என்னும் இடத்தில் வசித்தார். ஜாக்ஸ் ரெய்னியர் திருமணம் அங்கே தான் நடக்குது. ஜாக்ஸும் ரெய்னியர் அவங்க அம்மா தான் அவங்க திருமணம். அவங்க அப்பா யாரு? திஸ் கைனும்
நம்மால் யாருங்க நம்மால் யார் தீர்க்கதரிசி யாருங்க நஸ்டாமஸ். அப்போ அவங்க அப்பா ஜாக்ஸ், அப்புறம் ஜாக்ஸ் ரெய்னியர் திருமணம் அங்கே தான் நடக்குது. ரெய்னியர் அவங்க அம்மா அங்கே தான் நடக்குது. ஸோ இது வந்து எப்படின்னாக்கா 1501 ஃப்ரான்ஸில் 12ஆம் லூயி வந்து அப்போ வந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற காலத்தில் யூத மதத்தில் இருக்கிறவங்களாம் மதம் மாறணும். அதுக்கு ஒரு 3 மாதம் தான் வந்து அதை கெடு கொடுக்குறாரு, அதுக்குள்ளே மாறணும்னு சொல்கிறாரு. அப்போ வந்து யார் டாக்டர் ஜீன் வீட்டில் தான் இவங்க இருக்காங்க. ஜீன் வீட்டில் தான் அவருக்கு கல்யாணம் நடக்குது. அப்போது வந்து அந்த தம்பதியின் முதல் குழந்தை யார் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து ஒரு முதல் குழந்தைய வந்து மைக்கேல். மைக்கேல் அவனுக்கு வந்து மைக்கேல் அவனுக்கு ஃபெராண்ட் என்று பெயர். அப்புறம் ஹெக்டார் அப்படி ஒரு பையன். ஆண்டனி என்ற சகோதரர்கள் 3. ஆனால் அவர்கள் யாரும் மைக்கேலை போல் பிரபலமாகவில்லை. யார் மைக்கேல்? யார்? அவர் தான் நம்ம தலைவர், யார்? தீர்க்கதரிசி. அதான் அவர் தான் நம்ம நஸ்டாமஸ். சரிங்களா? ஸோ அந்த மைக்கேல் தான் நாஸ்டர்டாமஸ் ஆனார். அந்த மைக்கேல் தான் யாரானார்? நாஸ்டர்டாமஸ் ஆனார். இவர் 14 டிசம்பர் 1503 பிறந்தார். 1503 பிறந்தார், டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதம் பயங்கரங்க. ஸோ இந்த ஜூலியன் கேலண்டர் படி 14ஆம் தேதி என்றால் கிரிகோரியன் கேலண்டர் படி 23ஆம் தேதி ஆகும். நாஸ்டாமஸ் என்பது லத்தீனில் நாஸ்டாமஸ் ஆனது. பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். நாஸ்டாமஸ் அப்படின்றது லத்தீனில் எப்படி ஆகுது? நாஸ்டர்டாமஸ் அப்படி ஆகுது. ஸோ இது அவருடைய விஷயம். அப்புறம் கல்வி கிழிவெலாம் பார்த்தா ஏகச்சக்கம் இருக்குது. எல்லாம் உள்ள அப்படியே போகணும்னு வச்சுங்களேன். கல்வி பயிலுதல், அப்புறம் மருத்துவம் பயிலுதல், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரசவாதம், அது இது ஆராய்ச்சின்னு மனுஷன் பயங்கரம். அதே மாதிரி பயணம் மேற்கொள்ள கண்ணா முன்னான்னு எங்கெங்கயோ போறாரு வராரு. அதே மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப வெறுமை அடையிறாரு. அது வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பிளேக் நோயில் வந்து அவர் ஒரு டாக்டராக இருந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிளேக் நோய்க்கு மருந்தெல்லாம் கண்டுபிடித்து வரவர், எவ்வளோ பிளேக் நோயாளிகளை குணப்படுத்திய வரவர். ஆனால் தன் குடும்பத்தை குணப்படுத்த முடியாமல் போனவர். தன் மனைவியும் தன் குழந்தைகளும் அந்த நோயில் பிளேக் நோயில் பாதிக்கப்பட்டு அதனால ரொம்ப வந்து அவங்க வந்து துன்பத்துக்குள்ளே இறந்து போனாங்க. அது இப்படி காப்பாற்றப்பட முடியாததுனால அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை அவரை வந்து ரொம்ப ஊதாசீனப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நயா டாக்டர் நீ, நயா பெரிய ஆள் நீ, பொண்டாட்டி பிள்ளைங்களே காப்பாற்ற முடியாதவங்களும் ஒரு டாக்டர் ஊரை விட்டு ஓடு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப மனசு நொந்து போய் அங்கே இங்கே அப்படி இப்படிலாம் பயணம்லாம் செய்கிறாரு, நாடோடி வாழ்க்கையெல்லாம் வாழறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அங்கீகாரம் என்பது வந்து எப்போ கிடைக்கிது? நான் கடைசியாக 1544 தான் வந்துங்க மார்சேயிஸ் நகருக்கு சென்றார். மார்சேயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகருக்கு போறார். அப்போ 1544, தட் மீன்ஸ் அவர் 1503 பிறந்தாருங்க. அதான் அப்போ 1544 போறாரு. அப்படின்னா ஒரு 41 வயதுன்னு வச்சுங்களேன். ஒரு 41 வயதுல வந்து மார்சேயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகருக்கு சென்றார். அங்கேயே தங்கி விடுவதென்று முடிவு செய்தார். அங்கேயும் பிளேக் ஆதிக்கம் வந்து செலுத்தி கொண்டிருந்தது. டாக்டர் லூயிஸ் ரெஸ் என்பவருடன் இணைந்து ஓச்சல் ஒழிவின்றி பணியாற்றினார். அந்த கொள்ளை நோய் ரொம்பவும் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தியது. ஆறுகள், நீர் ஊற்றுகள் என்று எங்கும் மனிதர்கள், விலங்குகள் என்ற ஒரே சடலம் எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம். ஸோ 1546 தெருக்கள் எல்லாம் கெட்ட நாற்றம் அடிக்கிற அளவுக்கு பிளேக்குடைய நோய் சீற்றம் இருந்தது. எங்கே பார்த்தாலும் பிணம், எங்கே பார்த்தாலும் ஒரே நோய், எங்கே பார்த்தாலும் புழு பூச்சி குரல் இப்படி தான். ஸோ அப்போ பிளேக்கின் ஆதிக்கம் முற்று பெற 270 நாட்கள் ஆயிடுச்சாங்க. அது வந்து முற்று பெறுவதற்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கு? ஏறக்குறைய 270 நாட்கள். அப்படி 270 நாட்கள் இந்த பிளேக் நோயானது பிரான்ஸ் அதை சுற்று வட்டாரத்தெல்லாம் நாசம் பண்ணி இருக்குது. ஸோ நோயாளிகளுக்கு தம்முடைய மாத்திரைகளை சொந்த தயாரிப்பு, இவரே வந்து தயாரித்த மாத்திரை. யாரே நம்மால் தீர்க்கதரிசி மைக்கேல் நாஸ்டாமஸ் இருக்கார்ல, அவர் தயாரித்த மாத்திரையை வந்து வழங்கி எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தினார். அப்போது அவருடைய ரோஸ் மாத்திரை பிரபலப்படுகிறது. அவர் தயாரித்த அந்த பிளேக் நோய் தடுப்பு மருந்துக்கு பெயர் வந்து ரோஸ். அப்படிப்பட்ட ஒரு மாத்திரை வந்து ஒரு 270 நாட்களில் வந்து பிளேக் நோயை வந்து கட்டுப்படுத்தியது என்று நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? நாஸ்டாமஸுக்கு ஓய்வூதியம் வழங்கும்படி பார்லிமெண்டில் என்னது பிரேரணை செய்தார்கள். அவருடைய தயால குணத்துக்கு கிடைத்த நற்பெயர் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தது. அந்த மாதிரிங்க
ஏற்கப்படி அவருக்கு புகழ் பெயர் அப்படியெல்லாம் வந்து நிறைய கிடைச்சிது. மறுமணம் புரிதல் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பேக்கு வந்து அவருடைய மனைவி குழந்தைகளை அவர் இழந்தாருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதோடு அவர் வீட்டில் அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு, மறுமணம் புரிதல் பண்ணிக்கிறாரு. அப்புறம் சலோனில் வந்து இன்று புரியுதாம்மா, சலோனியில் தங்குறாரு. சலோன் என்பது ஒரு ஊருங்க, அங்கேயே தங்கிடுறாருங்க. அப்படியே அங்கே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார், கூடவே இருக்கிறாரு. அவருடைய இறப்பை கூட ஆமாம் முன்வழிந்தவருங்க நேஸ்டாமஸ், நான் இறக்கப் போகிறேன், இன்று இரவு நான் இறந்து விடுவேன், இன்று இரவு என்பதை கூட தன்னுடைய மெய்காப்பாளன் அவரெல்லாம் அவர் வந்து சொல்லியிருந்தார். அதே போல் அது நடந்தது, எல்லாமே இருக்குது. ஸோ நீதிமன்றத்தில் 1556 என்பது அவருடைய இறுதி காலம். அப்படிதான் நிலைத்தது நற்பெயர். அப்புறம் கடைசி நாட்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குங்க. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த புஸ்தகம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புஸ்தகம் வந்து தாராளமாக கிடைக்கும். இந்த புஸ்தகம் பேர் வந்து நாஸ்டாமஸ் சொன்னதெல்லாம் நடக்கிறது, சிஎஸ் தேவ்நாத், நர்மதா பதிப்பகங்க. கடைசியாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் வந்து ஒரு என்னுடைய அர்ப்பணிப்பு மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, என்னுடைய அர்ப்பணிப்பு மாதிரிங்க. ஸோ நான் வந்து சொல்கிறேங்க வந்து ஓகேவாங்களா. ஸோ இந்த புக் மேலே பார்த்துங்க, மேலே பார்த்தீங்களாங்க, நல்லா தெளிவாக தெரியுதாங்க, படிக்க முடியுதாங்க, ஃபுல்லாக இருக்கா இல்லை வந்து ரொம்ப டைட்டில் இருக்கேண்ணா? இப்போது கரெக்டாக இருக்காங்க, பார்த்துங்க. வந்து தேவ்நாத்துங்க, ஆசிரியர் பேர் வந்து தேவ்நாத்துங்க. நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தக பதிப்பகம் இருக்குது, சென்னையில் இருக்குது. ஆமாம், நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னாக்க உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு புத்தகம் 2 புத்தகம் இல்லைங்க, ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குதுங்க. நீங்கள் வாங்கி முழுசாக நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கங்க. இது என்னுடைய ஒரு கோரிக்கையாகவே நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாங்க, இன்றைய காலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது உணவோ சாப்பாடோ உறவோ அல்லங்க, இந்த புஸ்தகங்க. இந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கி படிச்சிட்டிங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுடுங்க. அப்போ இந்த பேரிடர் காலங்கள், இந்த மோசமான சூழ்நிலை, எங்கே பார்த்தாலும் வார், சண்டை கிண்டை அப்படி இப்படி போயிட்டு இருக்கு இல்லையா, இப்போ நம்மளை வந்து எப்படி உஷார் பண்ணிக்கின்னு, நம்மளை எப்படி அவேர்னஸ் பண்ணிக்கின்னு, நம்ம குடும்பம் குட்டி குழந்தைங்க எல்லாம் எப்படி வந்து எந்த மாதிரி சூழ்நிலை எப்படி நம்ம வந்து நடந்துக்கணும், ஆபத்து வருதா அப்போ நம்ம எப்படி வந்து நம்ம செயல்பாடு எப்படி இருக்கணும், ஆபத்து இல்லையா அப்போ நம்ம செயல்பாடு எப்படி இருக்கணும், சாப்பாடு இல்லையா, பசியா, பட்டினியா, ஏன்னா கொள்ளை நோய்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இப்போ சுனாமி போன்றதெல்லாம் வரப்போகுது. மழை டிசம்பரில் மிகப்பெரிய மழை வரும் என்ற புத்தகத்தில் இருக்குது. ஆமாம், போரெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் சாவு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அன்பானவர்களுடைய மைடியர் ஒரு பீப்புள், தயவு செய்து, ஏன்னா நான் வந்து படிக்கிறதையோ நீங்கள் கேட்குறதையோ பெருசாக வந்து அது பெருசாக செட் ஆகாதுங்க. தயவு செஞ்சு நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன், இந்த புத்தகம் கடைகளில் கிடைக்கிறது, புத்தக கடைகள் கிடைக்கிறது, அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி தயவு செய்து படிங்கன்னு நான் சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுடுறேன். அடுத்து மீண்டும் நான் வந்து இன்னொரு நாள் மற்றொரு நாள் அன்பானவர்களே மற்றொரு நாள் மீண்டும் நான் உங்களை பேசுகிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பாருவது ஜான் பாஸ்கோ. பாய் பாய்.